வெல்கம் டு ஈஸி லேர்னிங். இது நம்மளோட 7வது வீடியோ. நம்ம போன வீடியோல காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல பட்ஜெட்னா என்ன, அது எப்படி நம்ம டேலில அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். பட்ஜெட் நம்ம டேலில பட்ஜெட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்மகிட்ட இருக்க ஃபண்டை நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றதுக்காக நம்ம அந்த பட்ஜெட் முறையை யூஸ் பண்றோம். பட்ஜெட் கண்ட்ரோலுங்கிறது முற்றிலும் நம்மளோட செலவுகளை தடை செய்யக்கூடிய ஒரு சாதனம் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளோட செலவுகளை கட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு இது பெரிய அளவு உதவி செய்யும். இதன் மூலம் நம்மளோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் நம்மகிட்ட இருக்க ஃபண்டை வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும். டேலில பட்ஜெட் 3 விதமா நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் பட்ஜெட். குரூப் பட்ஜெட்னா டேலில ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்ட் குரூப்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். இண்டிவிஜுவல் லெட்ஜர் வைஸும் பண்ணலாம், காஸ்ட் சென்டர் வைஸும் பண்ணலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இப்ப பார்க்கலாம். டேலில பட்ஜெட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், இன்னொன்னு ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த ஆன் க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம அசெட்டுக்கு நம்ம இது யூஸ் பண்றோம். இதோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தா, சப்போஸ் நம்ம ஏப்ரல் டு மார்ச் 1 இயருக்கு பட்ஜெட் போட்டோம்னா, நம்ம ரிப்போர்ட் எந்த டேட் வரைக்கும் ரன் பண்றோமோ அந்த டேட் க்ளோசிங் பேலன்ஸையும் பட்ஜெட் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதே இதுல ஆன் நெட் டிரான்சாக்ஷன் எப்படின்னா, பொதுவா இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இதுக்கு நம்ம பட்ஜெட் ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் 1 இயர் போட்டிருந்தா கூட, நம்ம ஏப்ரல் 1 to 10 வரைக்கும் ரன் பண்ணோம்னா அந்த 10 நாளைக்கு பட்ஜெட் அமௌண்ட் அப்போஸ் பண்ணி எக்ஸ்பென்ஸோட கம்பேர் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கும் ஆன் நெட் டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் வைங்க, அது நமக்கு நல்லா புரியும். அந்த எக்ஸாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம இதுல பட்ஜெட்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அதுல டிராவலிங் அலவன்ஸ்ங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம பட்ஜெட்டுக்கான எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா, இவங்க கம்பெனில டிராவலிங் அலவன்ஸ் 2 டைப்ஸா பண்றாங்க. கார்பரேட் ஆபீஸ்க்கு ஒரு அமௌண்ட், பிரான்ச் ஆபீஸ்க்கு ஒரு அமௌண்ட். அதனால நம்ம என்ன செய்யறோம், கார்பரேட் ஆபீஸ ஒரு காஸ்ட் சென்டராகவும் பிரான்ச் ஆபீஸ ஒரு காஸ்ட் சென்டராகவும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க கார்பரேட் ஆபீஸ்க்கு 1 இயர், அதாவது ஏப்ரல் டு மார்ச் பார்த்தோம்னா 3,65,000 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. பிரான்ச் ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு 1,82,500 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, முதல் நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி இவங்க டிராவலிங் அலவன்ஸுக்காக கார்பரேட் ஆபீஸ்க்கு 500 ரூபாயும் பிரான்ச் ஆபீஸ்க்கு 500 ரூபாயும் செலவழிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு நம்ம பட்ஜெட் ரிப்போர்ட்டை ரன் பண்ணோம்னா எப்படி வரும்னா, இந்த பட்ஜெட் அமௌண்ட் கார்பரேட் ஆபீஸ் எடுத்துக்கிட்டா பட்ஜெட் அமௌண்ட் 3,65,000 ரூபாயும் நம்ம செலவழிச்ச 500 ரூபாய்க்கும் பெர்சன்டேஜ் பார்க்கும். அது நம்ம எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 0.1% தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பிரான்ச் ஆபீஸ் பார்த்தோம்னா 1 இயருக்கு 1,82,500 ரூபாய். நாம 1ஆம் தேதிக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா 500. இது ரெண்டுக்கும் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பார்த்தா 0.27% யூஸ் பண்ணிருக்கோம். இதான் க்ளோசிங் பேலன்ஸோட கான்செப்ட். இதை மேக்சிமம் அசெட் பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன். இது எப்படின்னா, இதுல கார்பரேட் ஆபீஸுக்கு 3,65,000 ரூபாய் இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருந்தா கூட 1 இயருக்கு அது 365 டேஸ், பெர் டேஸ்க்கு 1000 ரூபான்னு அப்போஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிரான்ச் ஆபீஸ்க்கு 1,82,500 ரூபாய் இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருந்தா கூட அது பெர் டேக்கு பாக்குறப்ப 500 ரூபான்னு அப்போஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இதுல பார்த்தோம்னா, நம்ம கார்பரேட் ஆபீஸ்க்கு 1ஆம் தேதிக்கு 500 ரூபாய் செலவழிச்சிருக்கோம். ஆனா அப்போசிங் வேல்யூ பார்த்தோம்னா 1ஆம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு 1000 ரூபாய். அப்ப நம்ம 50% தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். 50% வரும். அதே நேரத்தில் பிரான்ச் ஆபீஸ்க்கு பார்த்தோம்னா 500 ரூபாய் செலவழிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பெர் டேக்கு 500 ரூபாய் வரும். அப்ப நமக்கு 100% யூட்டிலைஸ் பண்ண மாதிரி வரும். இதே பாத்தீங்கன்னா 2வது நாள் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா, கார்பரேட் ஆபீஸ்க்கு அந்த 2 நாளைக்கு 1000 × 2ன்னு பார்த்தா 2000 ரூபாய் வந்துடும். பிரான்ச் ஆபீஸ்க்கு 1000 ரூபாய் வந்துடும். இதுதான் ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கும் ஆன் நெட் டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை நம்ம டேலியில எப்படி பண்றோம் அப்படிங்கறத இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்.
பட்ஜெட் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். இந்த கம்பெனி கிரியேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம இதில் பட்ஜெட்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜென்ரலில் வந்து காஸ்ட் சென்டர் பட்ஜெட் ரெண்டுமே வந்து எனபிள் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம், F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ் போய் நம்ம வந்து காஸ்ட் சென்டரையும் பட்ஜெட்டையும் எனபிள் பண்ணிக்கிறோம். பட்ஜெட் கண்ட்ரோல் அதையும் எனபிள் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தோம்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல பார்த்தோம்னா பட்ஜெட் காஸ்ட் சென்டர் ரெண்டும் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அடுத்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே 2 காஸ்ட் சென்டர் பார்த்துருந்தோம். அதில் ஒன்று கார்பரேட் ஆஃபீஸ், அதனால நம்ம கார்பரேட் ஆஃபீஸ்க்கான காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் ஆஃபீஸ், அதுக்கான காஸ்ட் சென்டரையும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே முதல்ல வந்து நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதனால நம்ம லெட்ஜரில் போய் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10 lakhs நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேஷ் வந்து டிஃபால்ட்டாக ஏற்கனவே இருக்கும். அதனால நம்ம அதவே யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் 10 lakhs போடுறோம். 10 lakhs போட்டோம்னா நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் டேலி ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா ட்ராவலிங் அலவன்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அதனால ட்ராவலிங் அலவன்ஸ் ஒரு லெஜராக கிரியேட் பண்ணுறோம். ட்ராவலிங் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தோம்னா நம்ம அங்கே ஏற்கனவே காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணியிருக்கனால டிஃபால்ட்டாக இதில் எஸ்ன்னு தான் வரும். நம்ம அதவே சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம காஸ்ட் சென்டர் போட்டோம், லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பட்ஜெட் நம்ம ட்ராவலிங் அலவன்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம டிஏ பட்ஜெட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு பீரியடு ஏப்ரல் டு மார்ச் 1 year ஃபர்ஸ்ட் குரூப் பட்ஜெட் கிரியேட் பண்ணுறோம். குரூப் பட்ஜெட்னா நம்ம வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா ட்ராவலிங் அலவன்ஸ் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் காஸ்ட் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஆஃபீஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் 3,65,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பிரான்ச் ஆஃபீஸ் சூஸ் பண்ணுறோம். இதையும் வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து 1,82,500 ரூபா நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்து லெஜர் பட்ஜெட் கிரியேட் பண்ணுறோம். பார்த்தோம்னா லெஜர் பார்த்தோம்னா ட்ராவலிங் அலவன்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு காஸ்ட் சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் இதுக்கு 1,82,500 ரூபா. அதுக்கப்புறம் அதே ட்ராவலிங் அலவன்ஸ் லெஜரை சூஸ் பண்ணிக்கிறோம். கார்பரேட் ஆஃபீஸுக்கு காஸ்ட் சென்டர் எடுத்துக்கிறோம். இதுலேயே வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் 3,65,000 ரூபா சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ குரூப் பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம், லெஜர் பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து காஸ்ட் சென்டர் பட்ஜெட், இது வந்து 2 காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் சூஸ் பண்ணி 1,82,500 ரூபா போட்டுறோம். நம்ம எக்ஸ்பென்ஸ் இதில் ஒன்றும் போடலை, சாரி இன்கம் ஒன்றும் போடலை, எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணுறோம். இப்போ கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தோம்னா 3,65,000 ரூபா, அதையும் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டை சேவ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டோம், லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம், பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸுக்காக ஒரு பேமெண்ட் வவுச்சர் பண்ணுறோம். அக்கௌண்டிங் வவுச்சரில் போய் பேமெண்ட் இன்வாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிக்கிட்டு ட்ராவலிங் அலவன்ஸ் லெஜரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து 1,000 rupees நம்ம ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸுக்காக செலவழிச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட் கேட்டகரி
பிரான்ச் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுறோம். பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து 500 rupees கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு 500 கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே நம்ம கேஷாக தான் பண்ணியிருக்கோம். அதனால் கேஷ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் வவுச்சர் ஒரு எக்ஸ்பென்ஸுக்காக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிட்டோம், பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம், லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம், அதை பேஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதோட அவுட்புட் ரிசல்ட் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அவுட்புட் ரிசல்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் பட்ஜெட்டை பற்றி. நம்ம கேட்வே ஆப் டேலிக்கு வந்துடணும். கேட்வே ஆப் டேலியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணோம்னா ரெண்டாவது ஒரு மெனு வரும். அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அது நம்ம சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணோம்னா பழைய ஒரு சப் மெனு வரும். அதில் வந்து நம்ம காஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணணும். காஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணால் அதுலேயே ஒரு சப் மெனு வரும். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்டர் வைஸ் பிரேக்கப் பார்க்குறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காஸ்ட் சென்டர் வைஸ் பிரேக்கப் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா நம்ம என்னென்ன காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று பிரான்ச் ஆஃபீஸ், இன்னொன்று கார்பரேட் ஆஃபீஸ். அது 2 டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் எடுத்துக்கிடுவோம். அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம பட்ஜெட் வேரியேஷனை கம்பேர் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் மெனுவில் இருக்கும். ஆல்ட் பி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட் வேரியேஷன் நமக்கு பண்ணோம். இல்லை மவுஸில் கூட கிளிக் பண்ணலாம். இப்போ மவுஸில் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம போட்ட பட்ஜெட் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலி பண்ண டிரான்சாக்ஷன் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பட்ஜெட்டில் வந்து 2 மெத்தட் இருக்குன்னு. ஒன்று வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், இன்னொன்று ஆன் நெட் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் மெத்தட் என்னன்னா இந்த பட்ஜெட் அமௌண்ட் வந்து 1 இயர்க்கு போட்டது நமக்கு எப்பயுமே மாறாது. ஆனா இது வந்து எந்த பீரியட் வரைக்கும் ரன் பண்றோமோ அதோட டோட்டலா காட்டும். இப்ப நம்ம 1ஆம் தேதிக்கு வந்து 500 rupees போட்டிருக்கோம், 500 rupees காட்டுது. இப்ப நம்ம ஏப்ரல் 10 நம்ம சப்போஸ் 1 ஏப்ரல் இருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் ரன் பண்றோம், 5000 ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம்னா 5000 காட்டும். இது எந்த பீரியட் வரைக்கும் நம்ம ரன் பண்றோமோ அந்த பீரியட் வரைக்கும் காட்டும். இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்க நம்ம போட்ட 1 இயர் அமௌண்ட் மாறாது. இந்த சைட்ல இருக்க அமௌண்ட்டையும் இந்த சைட்ல இருக்க அமௌண்ட்டையும் பார்த்து எந்த பெர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா 500 rupees 1ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து 1,82,500 ரூபாய் பார்த்திருக்கோம். இதோட பெர்சன்டேஜ் நம்ம எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா 0.27 அதைத்தான் இங்க வந்து காட்டும். இதான் வந்து ஆன் க்ளோசிங் மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா இன்னொரு காஸ்ட் சென்டர் கார்பரேட் ஆஃபீஸ். இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கார்பரேட் ஆஃபீஸ்க்காக என்ன போட்டிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷன் டிஸ்பிளே ஆகும். பழைய இப்போ ஆல்ட் சி பட்ஜெட் வேரியேஷன் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து இதுக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா கார்பரேட் ஆஃபீஸுக்காக நம்ம வந்து 500 rupees 1ஆம் தேதி நம்ம செலவழிச்சிருக்கோம். அதுக்கான பட்ஜெட் அமௌண்ட் பார்த்தா 3,65,000 ரூபாய். இப்ப இந்த 500 rupees வந்து 3,65,000 எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தா 0.14% தான் வரும். அதனாலதான் இங்க 0.14% வருது. இப்ப வந்து நம்ம காஸ்ட் சென்டர் வைஸ் பட்ஜெட் வேரியேஷன் வந்து இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்ல பாத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லெட்ஜர்ங்கிறது பாத்தீங்கன்னா லெட்ஜர் வைஸ் எவ்வளவு நம்ம பட்ஜெட்டோட வேரியேஷனை பார்க்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது வந்து ஒரே லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணிருக்கோம், டிராவலிங் அலவன்ஸ். அது டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா டிராவலிங் அலவன்ஸுக்காக நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா டிராவலிங் அலவன்ஸ்ல வந்து நம்ம 1000 rupees பே பண்ணிருக்கோம். 1000 rupees வந்து எப்படி பிரிச்சு பே பண்ணிருக்கோம்னா பிரான்ச் ஆபீஸ்ங்கிற காஸ்ட் சென்டருக்கு 500 rupees, கார்பரேட் ஆபீஸ்ங்கிற காஸ்ட் சென்டருக்கு 500 rupees. இது ரெண்டும் டிஸ்பிளே ஆகும். இப்ப பழைய ஆல்ட் சி நம்ம கிளிக் பண்ணோம்னா பட்ஜெட் வேரியேஷன் நமக்கு அந்த ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது ரெண்டுமே வரும். போன ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வைஸ் தனித்தனியா வரும். இதுல பாத்தீங்கன்னா லெட்ஜர்ல வந்து அந்த லெட்ஜருக்குள்ள என்னென்ன காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே வரும். இதான் வந்து லெட்ஜர் வைஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா குரூப் வைஸ் பார்க்கலாம்.
அந்த ரிப்போர்ட் எப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம குரூப் வைஸ் சூஸ் பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் வந்து டேலியில ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்க ப்ரீ டிஃபைன்ட் குரூப்ஸ். இதுல வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை நம்ம பார்க்கணும். ஏன்னா டிராவலிங் அலவன்ஸுங்கிறது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் குரூப் கீழே தான் வருது. அதனால நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை நம்ம சூஸ் பண்ணோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெட்ஜர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காஸ்ட் சென்டர் வைஸ் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். அது 2 டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆல்ட் பி செலக்ட் பண்ணோம்னா பட்ஜெட் வேரியேஷன் நம்ம காட்டும். இதான் வந்து குரூப் வைஸ் பட்ஜெட் பாக்குறதுக்கு. ஏற்கனவே நம்ம பட்ஜெட்ல 2 மெத்தட் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு ஆன் க்ளோசிங் பேலன்ஸ். ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆன் நெட் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு போய் பட்ஜெட்ல ஆல்டர் சூஸ் பண்ணோம்னா நம்ம பண்ண பட்ஜெட் வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு போகிறோம். குரூப்புக்கு போய் பார்த்து அங்கே ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கு பதில் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஆன் நெட் டிரான்சாக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு பழையபடியும் லெட்ஜருக்கு வர்றோம். அதில் எஸ் கொடுத்துட்டு அதுலேயே வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கு பதில் ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காஸ்ட் சென்டர் சூஸ் பண்ணுறோம். இதில் ஒன்றும் வேரியேஷன்ஸ் இருக்காது. வந்துட்டு பழையபடியும் நம்ம கேட்வே ஆப் டேலியில் வந்து ரிப்போர்ட்ல வந்து இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா கேட்வே ஆப் டேலியில் வந்து டிஸ்பிளே ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வைஸ் பிரேக்கப்புக்கு போகிறோம். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண காஸ்ட் சென்டரில் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் பார்க்குறோம். பிரான்ச் ஆஃபீஸ் டிரான்சாக்ஷன் வருது. இதுல பட்ஜெட் வேரியேஷனை சூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரான்ச் ஆபீஸ்க்காக 1,82,500 போட்டிருக்கோம் 1 இயருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெர் டே ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 500 rupees வரும். நம்ம ஒரு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1 ஒரே ஒரு டேக்கு தான் நம்ம ரன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே இதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 500 rupees. அப்போ நம்ம 100% யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அதனால இங்க 100% வந்துடும். இதாங்க ஆன் க்ளோசிங் பேலன்ஸுக்கும் ஆன் நெட் டிரான்சாக்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆஃபீஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் கார்பரேட் ஆஃபீஸ்க்கு 1 இயருக்கு எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம்னா 3,65,000 போட்டிருக்கோம். பார்த்தோம்னா பெர் டேக்கு 1,000 rupees வரும். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஒரே ஒரு நாளைக்கு தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இதோட எவ்வளவு செலவழிச்சிருக்கோம் பார்த்தோம்னா 500. இது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்னா 50% தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 50% வரும். இப்போ உங்களுக்கு ஆன் நெட் டிரான்சாக்ஷனுக்கும் ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ரிப்போர்ட்டு லெட்ஜர் பிரேக்கப் ரன் பண்ணோம்னா நம்ம ஒரே ஒரு லெட்ஜர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அதில் வந்தோம்னா டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் கீழே எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிறது வரும். இதில் பட்ஜெட் வேரியேஷன் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் கீழே 100% யூஸ் பண்ணிட்டோம். கார்பரேட் ஆஃபீஸ்க்கு 50% யூஸ் பண்ணியிருக்கோம். இதாங்க இப்போ இது உங்களுக்கு நல்ல கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டேலியில் பட்ஜெட்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி அடுத்த வீடியோவில் பிஆர்எஸ், அதாவது பேங்க் ரெக்கன்சிலியேஷன், அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.